நடிகர் ரஜினி அவர்களுடைய ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய மிரட்டலான ப்ரோமோ வெளியே வைரல் ஆகிட்டு இருக்கு. ப்ரோமோ எப்படி இருக்குது, ப்ரோமோவில் வச்சிருக்க தரமான சம்பவங்கள் என்ன, ஸோ படம் எப்போ தொடங்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, யார் யார் நடிக்க போகிறா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை இன்றைக்கி சன் பிக்சர் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படம் 2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியாகி அந்த வருடம் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் 2வது இடம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் ரஜினி ரசிகர்களை தாண்டி பேனிந்திய அளவில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த நிலையில் ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய மிரட்டலான ப்ரோமோவை தீபாவளிக்கு முன்பே படக்குழு ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தீபாவளிக்கே படக்குழு வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பொங்கலுக்கு வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி 6 மணிக்கு வெளியான இந்த ப்ரோமோ பயங்கர மாசாக இருக்குது. அதுலேயும் ப்ரோமோலேயே ஒரு 10 பயங்கர மாசான ஃப்ரேமை நெல்சன் ரஜினிக்காக வச்சு சம்பவம் பண்ணி படத்திற்கான எதிர்பார்ப்பை கூட்டியிருக்காரு. ஸோ ப்ரோமோ தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நெல்சனும் அனிருத்தும் டிஸ்கஷனுக்காக கோயம்புத்தூரில் பஜாஜ் எடுத்துகிட்டு கூலாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவர் சம்பவம் பண்ணி நெல்சன் அனிருத் இருக்கிற இடத்துக்கே அவங்களையே மிரட்டி அவங்க ரூமுக்கே பாம் வச்சு எதிரியும் சதற விடுறாரு. ஸோ அந்த ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது பயங்கர மாசாக இருந்துச்சு. அதை பார்த்து அனிருத் இதுவே பயங்கரமாக இருக்கு, இதுவே நீ அடுத்த படத்தோடைய கதையாக பண்ணிடலாமேன்னு சொல்ல அந்த இடத்துல ஜெயிலர் 2 படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிக்கிறாங்க. ஸோ ஜெயிலர் 2 திரைப்படம் நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் சன் பிக்சர் தயாரிக்கிறாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி இந்த ப்ரோமோ மூலம் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் மற்ற நடிகர்களுடைய அப்டேட்டை கூடிய சீக்கிரமாக படக்குழு வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் நமக்கு கிடைச்ச தகவல் படி பல பிரம்மாண்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஹீரோனியும் 3 ஹீரோனிக்கு மேலே நடிக்கிறாங்களாம். அதாவது ரம்யாகிருஷ்ணன் இந்த படத்தில் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே போல் தமனாவும் இந்த படத்தில் இருக்காங்க. ஸ்ரீநிதி செட்டியும் இந்த படத்தில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் ஜெயிலர் படத்தில் நடித்து மிரட்டின உங்கள் நாள் சிவராஜ்குமாரும் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் பாலையாவையும் நடிக்க வைக்க படக்குழு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாவும் தனுஷும் இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. ஆனால் அது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அப்டேட் வெளியாகலை. மேலும் ஹிந்திலையும் ஒரு பெரிய நடிகரை இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க வைக்க படக்குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. படத்தை 2026 இறுதியில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஜெயிலர் 2 படத்தோடைய ப்ரொமோலேயே நெல்சன் தலைவருக்கு பயங்கர மாசான ஃப்ரேம்லாம் வச்சுருக்காரு. இதே போல் படத்துலேயும் வச்சா படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஜெயிலர் 2 ப்ரோமோ வெளியானதுக்கு பிறகு படத்திற்கான எதிர்பார்ப்பும் எகிரி இருக்குது. ஸோ ஜெயிலர் 2 படத்துடைய ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஜெயிலர் 2க்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? ஜெயிலர் 2 திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.